இனிமேல் தப்பி தவறி கூட தூங்கும் அறையில் விளக்கை மட்டும் ஆன் செய்து வைக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளும் சூனியம். இரவில் தூங்கும் போது அறையில் விளக்கை அணைக்காமல் வைக்கும் பழக்கம் இன்று பெரும்பாலானோரிடையே காணப்படுகிறது. ஆனால் இது ஒரு அபாயகரமான பழக்கமாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தூக்கத்தின் தரத்தை பாதிப்பதோடு மட்டுமின்றி இது நீரிழிவு, இரத்த அழுத்தம், உடல் பருமன், மன அழுத்தம் போன்ற பல உடல் மற்றும் மனநிலை பாதிப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடும். தூக்கத்தின் நேரத்தில் வெளிச்சம் இருந்தால் உடலில் இயற்கையாக சுரக்கப்படும் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் தடை செய்யப்படுகிறது. இந்த ஹார்மோன் தான் நம் உடலுக்கு தூக்கம் வரச் செய்யும் முக்கியமான உந்துதல். வெளிச்சம் காரணமாக அதன் சுரப்பு குறைந்துவிட்டால் தூக்கம் முறையாக வராது. தூக்கம் குறைவதற்கான முதன்மையான காரணங்களில் இதுவும் ஒன்று. தூக்கமின்மை தொடர்ந்தால் உடலில் ஹார்மோன்கள் மாறும். அதனால் பசிக்கார ஹார்மோன் அதிகரித்து அதிக உணவு தின்றுவிடும். இதனால் உடல் பருமன் ஏற்படும், இதயத்திற்கு பெரும் அழுத்தம் ஏற்படும், இரத்த அழுத்தம் கூடும், நீரிழிவு அபாயம் நெருங்கும். இது மட்டுமல்லாமல் தூக்கம் குறைவதால் ஒருவரின் மனநிலை முழுவதும் பாதிக்கப்படுகிறது. மற்றொரு முக்கிய காரணம் என்னவென்றால் தூங்கும் நேரத்தில் டிவி, மொபைல் பார்ப்பது. இவை ப்ளூ லைட் எனப்படும் ஒளியை உமிழ்கின்றன. இந்த ஒளி மெலட்டோனின் சுரப்பை முற்றிலும் தடுக்கிறது. மூளை தூங்க தேவையான சைகையை பெறாது. கண்கள் விழித்திருக்கும், தூக்கம் தடைப்படும். நாளடைவில் மூளை செயல்பாடுகளும் மெதுவாக பாதிக்கப்படுகின்றன. தூங்கும் நேரத்தில் வெளிச்சத்தில் கண்கள் தொடர்ந்து ஒளியை கடத்தி கொண்டிருக்கும். இதனால் பார்வை திறன் குறையலாம். கண்கள் ஓய்வு பெற முடியாமல் சோர்வடையும். குறிப்பாக கண்களில் ஏற்கனவே உள்ள நோய்களுக்கு இது கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும். தூக்கம் குறைவு அந்த நாளை முழுவதும் சோர்வடைய செய்யும். சுறுசுறுப்பற்ற நிலை ஒரு சிலருக்கு மன அழுத்தம், கவலை, மனசோர்வாக உருவாகலாம். வேலை திறனும் குறையும். இதெல்லாம் சேர்ந்து வாழ்வின் தரத்தையே கீழ்த்தரத்தப்படும். ஆகவே இரவில் தூங்கும் அறையில் முழுமையான இருட்டை உறுதி செய்ய வேண்டும். வாசலின் வெளிச்சம் கூட உடலை தாக்கக்கூடும். மெலட்டோனின் சுரப்பை தூண்ட முழு இருளும் அமைதியான சூழலும் தேவை. இவை இல்லை என்றால் தூக்கம் முழுமையாக ஆழமாகவும் இருக்காது. மருத்துவ நிபுணர்கள் கூறுவது ஒன்றுதான். தூக்கம் என்பது சீரான உடல்நல வாழ்வுக்கு ஆதாரம். அதற்கான அடிப்படை நிரம்பிய இருட்டும் தூங்கும் சூழலின் அமைதியும் தான். இன்று இரவே உங்களுடைய தூக்கச் சூழலை மாற்றுங்கள். உங்கள் உடலுக்கு தேவையான அமைதியை தாருங்கள். அது உங்கள் நாளைய வாழ்க்கையை மாற்றும். மெலட்டோனின் சுரப்பை தூண்ட இரவுக்கு முன்னதாக வெதுவெதுப்பான நீரில் குளிக்கலாம். மென்மையான ஒளி அல்லது தூக்கம் ஊக்குவிக்கும் வாசனை பயன்படுத்தலாம். படுக்கை அறையில் குளிர்ந்த சூழ்நிலை இருக்க வேண்டும். மென்மையான கம்பளம், அமைதியான சூழல், பசுமை நிறமுடைய படுக்கை மெத்தை போன்றவை தூக்கத்தை மேம்படுத்த உதவுகின்றன. தூங்கும் நேரத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன் எந்தவிதமான கனமான உணவையும் தவிர்ப்பது மிகவும் அவசியம். ரொட்டி, பிரியாணி, பொரியல், தட்டம் நிறைந்த டின்னர் போன்றவற்றால் ஜீரண செயல்முறை அதிகமாக இயங்குகிறது. இது உடலின் உடனடி ஆற்றலை அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் தூக்க ஹார்மோனான மெலட்டோனின் செயல்பாட்டை தடுக்கிறது. அதனால் இரவு நேர உணவை எளிதாக்குங்கள். சிறு அளவு பழங்கள், பச்சை காய்கறிகள் அல்லது சாறு, வெதுவெதுப்பான பால் போன்றவை தூக்கத்தை மேம்படுத்தும் உணவுகளாக கருதப்படுகிறது.